நண்பர்கள் அனைவருக்கும் RCCN வணக்கங்கள். இன்று நாம் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சமூக அறிவியல் பாடத்திலிருந்து மிக முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் போலீஸ் தேர்விற்கு விண்ணப்பிக்காதவர்களுக்கு 3 நாட்கள் மட்டுமே உள்ளது. உடனடியாக விண்ணப்பத்தினை போட்டு விடுங்க. வாங்க இன்றைய வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, உரித்திரமேரூர் பொறிப்புகள் அதாவது கல்வெட்டுகள் எதை பற்றி குறித்த விவரங்களை வழங்குகின்றன? கிராம நிர்வாகம் பற்றிய தகவல்களை வழங்குகின்றன. உரித்திரமேரூர் பொறிப்புகள் கிராம நிர்வாகம் குறித்து விவரங்களை வழங்குகின்றன. 2வது வினா பார்த்தீங்கன்னா, குதுப்பினாரை கட்ட தொடங்கியவர் யாருன்னா குபுதீன் ஐபக். குதுப்பினாரை கட்ட தொடங்கியவன் குபுதீன் ஐபக். கட்டி முடிச்சவர் யாருன்னா இல்டுமிஸ். 3வது வினா, நாற்பதிமர் குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். நாற்பதிமர் குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன். 5வது வினா, மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் ஸ்ட்ராம்போலி எரிமலை. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படும் எரிமலை எதுனா ஸ்ட்ராம்போலி எரிமலை. 5வது வினா, உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி பெயர் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி பெயர் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. 6வது வினா, உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஜூலை 11. அடுத்து 7வது வினா, சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பை பற்றி கூறுகிறது. சட்டப்பிரிவு 17 தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது. 8வது வினா, இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது ஆண்டு 1951. இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய ஆண்டு 1951. 9வது வினா, விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? MG ரானடே. விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் MG ரானடே. 10வது வினா, உலகிலேயே மிக நீளமான அணை எது? ஹிராகுட். உலகிலேயே மிக நீளமான அணை ஹிராகுட். 11வது, கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் சட்டம் இது ரவுலட் சட்டம். கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படும் சட்டம் ரவுலட் சட்டம். 12வது, மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து எது? விதி 356. மாநில நெருக்கடி நிலை பற்றி கூறும் சரத்து விதி 356. 13வது வினா, இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார்? சரோஜினி நாயுடு. இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. 14வது வினா, பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? அமர்த்தியா சென். பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னா அமர்த்தியா சென். 15வது வினா, இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் இது ஆரியப்பட்டா. 1975 ஏவப்பட்டது. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975. 16வது வினா, தமிழகத்தின் இருண்ட காலம் களப்பிரர்கள் காலம். தமிழகத்தின் இருண்ட காலம் என அழைக்கப்படுவது களப்பிரர்களின் காலம். 17வது வினா, தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1948. தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1948. 18வது வினா, இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். அடுத்து 19வது வினா, வாஸ்கோ ட காமா முதலில் இந்தியாவில் வந்து இறங்கிய இடம் கள்ளிக்கோட்டை. வாஸ்கோ ட காமா முதலில் இந்தியா வந்து
இறங்கிய இடம் கள்ளிக்கோட்டை. 20வது வினா, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1757 ஜூன் 23. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1757 ஜூன் 23. 21வது வினா, இந்தியாவின் முதலில் காவல்துறை உருவாக்கியவர் காரன் வாலிஸ் பிரபு. இந்தியாவில் முதல் காவல்துறை உருவாக்கியவர் காரன் வாலிஸ். 22வது வினா, மகள்வாரி திட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி திட்டத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. 23வது வினா, பார்தோலி சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் வல்லபாய் பட்டேல். பார்தோலி சத்தியாகிரகத்திற்கு தலைமை தாங்கியவர் வல்லபாய் பட்டேல். 24வது வினா, முதல் சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் வி.டி. சவார்கர். முதல் சுதந்திர போர் என்ற நூலின் ஆசிரியர் வி.டி. சவார்கர். அடுத்த வினா 25, உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் அல் பகாக்கி. உலகிலேயே முதலாக காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் அல் பகாக்கி. 26வது வினா, வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ். 27வது வினா, துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வெல்லஸ்லி பிரபு. 28வது வினா, மனித உரிமைகள் பற்றிய விளக்கத்தை கூறியவர் பேரறிஞர் பசாங்கு. மனித உரிமைகள் பற்றிய விளக்கத்தை கூறியவர் பேரறிஞர் பசாங்கு. 29வது வினா, அசோகரின் 13வது கல்வெட்டு பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுகிறது. பாண்டியர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு அசோகரின் 13வது கல்வெட்டு. அடுத்தது 30வது வினா, இந்தியாவில் மக்கள் நல அரசை முதலில் அமைத்தவர் யார்? அசோகர். இந்தியாவில் மக்கள் நல அரசை முதலில் அமைத்தவர் அசோகர். 31வது வினா, சாதவாகனர்கள் ஆந்திர புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆந்திர புத்திரர்கள் என அழைக்கப்படுவர் யாருன்னா சாதவாகனர்கள். 32வது வினா, பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை சுசுருதர். பிளாஸ்டிக் சர்ஜரியின் தந்தை சுசுருதர். 33வது வினா, குசான வம்சத்தின் தலை சிறந்த அரசர் கனிஷ்கர். குசான வம்சத்தோட தலை சிறந்த அரசர் யாருன்னா கனிஷ்கர். 34வது வினா, இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவார் யார்? சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவார் யாருன்னா சமுத்திரகுப்தர். 35வது வினா, இந்தியாவின் ஷேக்ஸ்பியர். இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுபவர் காளிதாஸ். இந்தியாவோட ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுவார் யாருன்னா காளிதாஸ். 36வது வினா, இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான். இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான். 37வது வினா, யுவாங்சுவாங் எழுதிய பயண நூல் சியூக்கி. யுவாங்சுவாங் எழுதிய பயண நூல் சியூக்கி. 38வது வினா, வெண்ணி பரந்தலை மற்றும் வாகை பரந்தலை போர்க்களங்களில் வென்றவன் கரிகாலன். வெண்ணின் அந்த கோயில் வெண்ணி. வாகை பரந்தலை போர்க்கள வென்றவன் யாருன்னா கரிகால் சோழன். 39வது வினா, சிவாஜி அமைச்சரவை எவ்வாறு அழைத்தனர்னா அஷ்டபிரதான். சிவாஜி அமைச்சரவையை அஷ்டபிரதான் என்று அழைத்தாங்க. 40வது வினா, மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் அப்பர். மகேந்திரவர்மனை சைவ சமயத்துக்கு மாற்றியவர் யாருன்னா அப்பர். 41வது வினா, சாளுக்கியர்களின் தலைநகரான வாதாபியை தீக்கிரையாக்கியதால் நரசிம்மவர்மனுக்கு வாதாபி கொண்டான் என்ற பெயர் வந்தது. அதாவது வாதாபி கொண்டான் யாருன்னா நரசிம்மவர்மன். ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சாளுக்கியரோட தலைநராகிய வாதாபிய தீக்கிரையாக்கிடுவான். 2ஆம் புலிகேசியை ஜெயிச்சு கொன்னு அந்த வாதாபிய தீக்கிரையாக்கிடுவான். அதனால நரசிம்மவர்மனுக்கு வாதாபி கொண்டான் என்ற பெயர் வந்தது. 42வது வினா, மாமல்லபுரம் கடற்கரை கோயிலை கட்டியவன் 2ஆம் நரசிம்மவர்மன். மாமல்லபுரம்
கடற்கோயிலை கட்டியவன் 2ஆம் நரசிம்மவர்மன். 43வது வினா, சிந்துவெளி மக்கள் எந்த மண்பாண்டங்களை உருவாக்கினார்னா டெராகோட்டா என்னும் சுடுமண் பாண்டங்கள். சிந்து சமவெளி மக்கள் எந்த மண்பாண்டங்களை உருவாக்கினார்னா டெராகோட்டா என்னும் சுடுமண் பாண்டங்களை உருவாக்கினார். 44வது வினா, சிந்து சமவெளி மக்களின் முக்கிய துறைமுகம் லோத்தல். சிந்து சமவெளி மக்களின் முக்கிய துறைமுகம் லோத்தல். 45வது வினா, நீதி கட்சி பார்த்தீங்கன்னா முதல்ல 3 விதமான பத்திரிகைகளை வெளியிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா தமிழ்ல திராவிடன், தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா, தெலுங்குல ஜஸ்டிஸ் ஆகிய பத்திரிகைகளை வெளியிட்டனர். ஏன்னா அந்த நீதி கட்சியோட பேரே ஜஸ்டிஸ் கட்சி. அது பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிகையை நடத்தியிருக்காங்க, தமிழில் திராவிடன்கிற பத்திரிகையை நடத்தியிருக்காங்க, தெலுங்குல ஆந்திர பிரகாசிகாங்கிற 3 பத்திரிகைகளை நடத்தியது நீதி கட்சி. 46வது வினா, மிளகாய் உற்பத்தியில் உலகில் பெரிய நாடு இந்தியா. மிளகாய் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடும் இந்தியா தான். 47வது வினா, பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு ரீதியான அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எது? 73வது திருத்தம். பஞ்சாயத்து ராஜ் முறைக்கு அரசியலமைப்பு ரீதியாக அங்கீகாரம் கொடுத்த திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 73. 48வது வினா, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா மாநிலம். தாராப்பூர் அணுமின் நிலையம் தான் முதல்ல இந்தியாவில் நிறுவப்பட்ட அணுமின் நிலையம். 49வது வினா, தமிழ்நாடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாள் 26 டிசம்பர் 2004. தமிழ்நாடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட நாள் 26 டிசம்பர் 2004. ஏன் இந்தியாவிலே முதல்ல சுனாமி அந்த ஆண்டு 26 டிசம்பர் 2004 தான் இந்தோனேஷியாவில் ஏற்பட்டு நம்ம தமிழகத்தை அடைந்த இந்த சுனாமி. 50 வினா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த எந்த ஆண்டுனா ஜனவரி 26, 1950. அதை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது எந்த ஆண்டுனா ஜனவரி 26, 1950. நண்பர்களே, நாம் இன்று 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உடைய சமூக அறிவியலிலிருந்து முக்கிய 50 வினாக்களை பார்த்தோம். இந்த வினாக்கள் டிஎன்பிசி, டிஎன்இபி, டிஎன் போலீஸு, டெட்டு, விஓ போன்ற தேர்வுகளில் நிச்சயமாக வரும். நன்றி, வணக்கம். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு வீடியோடன் நாளை உங்களை சந்திக்கிறோம்.